ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் பிரெக்னன்சி கேர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கர்ப்ப காலத்துல எவ்வளவு எடை அதிகரிக்கும் தான் பார்க்க போறோம். கர்ப்ப காலத்துல ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க எவ்வளவு எடை அதிகரிக்கணும்னு வித்தியாசப்படும். ஏன்னா அவங்களுடைய உடம்பு எடை, அவங்களுடைய எக்ஸசைஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய டயட் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பொறுத்து தான் அவங்களுடைய பிரெக்னன்சி வெயிட் முடிவு செய்யப்படும். அப்படி இருக்கிறதால அவங்களுடைய நார்மல் வெயிட்டை வச்சு தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வெயிட் எவ்வளவு கெயின் ஆக போகுதுன்றது ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய எக்ஸசைஸ், அவங்களுடைய டயட் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. நீங்கள் கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி ரொம்ப அண்டர் வெயிட்டாக, அதாவது ரொம்ப கம்மியான வெயிட்டில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வெயிட் இல்லாமல் இருந்தால், ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய எடை நல்லா அதிகரிக்கும். அதிக அளவில் அதிகரிக்கணும்னு எதிர்பார்க்கப்படலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ் எவ்வளவு எடை அதிகரிக்கணும்ன்றது ஒரு 4 வகை பெண்கள் அந்த மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. அது எதை பொறுத்துன்னா பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சு 4 வகையாக பெண்களை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரெக்னென்சி வெயிட் கெயின் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த 4 வகையில் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண எடையுள்ள பெண்கள், குறைந்த எடை, அதிக எடை, பருமன் ஆன உடல் கொண்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி 4ஆ பிரிக்கிறாங்க. நார்மல் வெயிட், அண்டர் வெயிட், ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸான பெண்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. எதுக்காக இப்படி பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதை வச்சு பாடி வெயிட் எவ்வளோ ப்ரெக்னன்சியில் கெயின் ஆகும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய உயரத்தை பொறுத்தும் அது பிரிச்செடுக்கிறதுக்கு இந்த வகை பெண்களுக்கு இவ்வளவு கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி உயரத்தை கணக்கிட்டு சொல்கிறதால இந்த மாதிரி பிஎம்ஐயை வச்சு அவங்க பிரிக்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் நீங்கள் எவ்வளவு எடையை அதிகரிக்க வேணுன்றத துல்லியமாக கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய பிஎம்ஐயை வச்சு நம்ம கணக்கிட்டுக்கலாம். எப்படி முதல்ல பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாடி மாஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய எவ்வளவு வெயிட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எடையை எல்பியில் எடுத்துக்கணும். உங்களுடைய உயரத்தை இன்ச்சஸில் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய எடை உயரம் டிவைட் பண்ணி இன்ட்டு 703 703 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎம்ஐ கிடச்சிரும். இதுதான் உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ். இப்போ உங்களுக்கு உங்களுடைய பிஎம்ஐ தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய வகையை கண்டுபிடிக்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிஎம்ஐ பொறுத்து உங்களுடைய சாதாரண எடைக்குள்ளே வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஎம்ஐ 18.5லேருந்து 25 வரைக்கும் இருந்தால் நீங்கள் சாதாரண எடை பெண்களா அந்த வகைக்குள்ளே வர்றீங்க. பரிந்துரைக்கப்பட்ட எடை எவ்வளவு ப்ரெக்னென்சியில் நீங்கள் அதிகரிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25லேருந்து 35 பவுண்ட்ஸ் நீங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம். பிஎம்ஐ அண்டர் வெயிட்டை எடை குறைவானவங்க யார் வருவீங்கன்னா, 18.5 இருந்தும் குறைவாக இருக்கிறவங்க, அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, 18.5க்கு கீழே யார் பிஎம்ஐ வருதோ அவங்களுக்கு எடை குறைந்த வகையில் அந்த வகையில் வருவாங்க அந்த பெண்கள். நான் சொன்ன மாதிரி யாருக்கு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்களோ, நீங்கள் கர்ப்ப டைம் உங்களுடைய வெயிட் ரொம்பவே ஜாஸ்தியாகும். இந்த அண்டர் வெயிட் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு ப்ரெக்னென்சி டைம் எவ்வளவு எடை அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28லேருந்து 40 பவுண்ட்ஸ் அவங்க அதிகரிக்கப்படுவாங்க. ஓவர் வெயிட் பிஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு 25லேருந்து 30 வரைக்கும் பிஎம்ஐ காட்டுதோ அவங்க அதிக எடையோட கூடி ப்ரெக்னென்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு வெயிட் கெயின் ஆகும் ப்ரெக்னென்சி டைம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 25 பவுண்ட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பிஎம்ஐ ஒபீஸா, அதாவது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிஎம்ஐனா 30க்கு மேலே அப்படி காட்டுச்சுன்னா அவங்க ஒபீஸ் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெக்னென்சி வெயிட் கெயின் ஆகும்னு எதிர்பார்க்கலான்னா, ஒரு 11லேருந்து 20 பவுண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய ப்ரெக்னென்சியில் நீங்கள் எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இந்த கால்குலேஷன் படி உங்களுக்கு உங்களுடைய வெயிட் கெயின் எவ்வளவு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு கெயின் ஆவீங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.